அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ஆர் கௌரி. இன்று நாம் காண இருப்பது 24வது நாயனார் குலச்சிறை நாயனார். இவர் மலைமேற்குடியில் பிறந்தவர். மாணிக்கவாசகர் எழுப்பிய ஜெகதீஸ்வரர் ஆலயம் இங்கு அமைந்துள்ளது. இந்த இறைவனை வணங்கி போற்றி வாழ்ந்து வந்து அந்த ஊரின் தலைவராகவும் வாழ்ந்து வந்தார். இவர் அனுதினமும் விபூதி அணிந்தவர்கள், ருத்ராட்சம் அணிந்தவர்கள், பஞ்சாட்சர நாமம் உரைப்பவர்கள் காலில் விழுந்து இன்சொல் கூறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இவரை நின்ற சீர் நெடுமாறன் என்னும் பாண்டிய மன்னன் தன் அமைச்சரவையில் முதல் அமைச்சராக பணி அமர்த்துகிறார். நின்ற சீர் நெடுமாறன் சைவ மதத்திலிருந்து சமண மதத்திற்கு மாறுகிறார். சமண மத தலைவர்கள் அறிவுரையை ஏற்று அந்த மதத்திற்கு மாறுகிறார். இதை கண்ட அவருடைய மனைவி மங்கையர்க்கரசி, இவரும் ஒரு நாயன்மார், அனுதினம் சிவனை போற்றி வணங்கி, ஐயனே, என் கணவரை உங்களுடைய பக்தராக மாற்றுகள் என்று கேட்க, குலச்சிறை நாயனாரும் அங்கு வந்து சேர அவர் அன்னையிடம், அன்னையே கலங்காதீர்கள், நான் நம்முடைய மன்னரை சைவ மதத்திற்கு மாற்றலாம் என்று கூறி ஞானசம்பந்தர் வருகின்ற செய்தியை கேட்டு ஞானசம்பந்தர் திருமறைக்காட்டிற்கு வருகிறார். அந்த செய்தியை கேட்டு அன்னை மங்கையர்க்கரசியும் குலச்சிறையினரும் அவரை காண செல்கிறார்கள். ஞானசம்பந்தர், கவலைப்படாதீர்கள், அஞ்ஞானம் விளங்கும், அதாவது அவருடைய அஞ்ஞானமானது விலகி போகும், நான் ஞானத்தை விளக்கமாக அவருக்கு உரைக்கிறேன் என்று கூறி அவர் அரண்மனைக்கு வர இருக்கும் வேளையில் சமணர்கள் அந்த மண்டபத்தை தீயினால் எரிக்கிறார்கள். இதை கண்ட ஞான சம்பந்தன் மிக மனமருந்தி இறைவனை நோக்கி, என்னை எரிக்க வந்த தீ அவர்களே தாக்கட்டும் என்று கூற, அந்த தீ ஆனது மன்னனுக்கு வெப்ப நோயாக மாறிவிடுகிறது. அப்பொழுது அன்னை மங்கையர்க்கரசியும் குலச்சிறை நாயனும் இருவரும் மன்னரிடம் சென்று, ஐயனே, ஞான சம்பந்தரிடம் திருநீர் வைத்துக் கொண்டால் உங்கள் வயிற்று வலி குணமாகும் என்று கூற, மன்னரும் அவருடன் வர ஞான சம்பந்தர் அவருக்கு திருநீரை இட்டு விடுகிறார். அவருடைய வெப்பை நோய், வயிற்று வலி குணமாகின்றது. அன்றிலிருந்து நின்ற சீர் நெடுமாறன் சிவபக்தனாக மாறுகிறார். சைவ மதத்தை தழைத்தோக அரும்பாடு படுகிறார். மங்கையர்க்கரசி, குலச்சிறை நாயனார், நின்ற சீர் நெடுமாறன் மூவரும் நாயன்மார்கள் வரிசையில் 3 பேரும் இடம்பெறுகிறார்கள். இறுதியில் குலச்சிறை நாயனார் சிவபதம் அடைகிறார். நன்றி, வணக்கம்.